ஒரு சாகசக்காரர், ரொம்ப இயற்கை மேலே பிரியம் உள்ளவர். சாகசம்னா உங்களுக்கு தெரியும், நல்லா அட்வென்ச்சரஸ் பர்சன். புது புது விஷயங்கள், இயற்கையாக நடக்கக்கூடிய மிராக்கிள்ஸை வந்து ரசித்து அதை தேடி போய் அப்சர்வ் பண்ணக்கூடியவங்க, அதை என்ஜாய் பண்ணக்கூடியவங்க. இவர் வந்து ஒரு புகைப்பட கலைஞரும் கூட. இவர் வந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்து அட்வென்ச்சர் போகிறார். ஆக்சுவலாக இவர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, அந்த பூச்சிகள், பறவைகளோட சத்தம், அந்த ஒலிகள் எல்லாம் ரசிச்சுக்கிட்டு அப்சர்வ் பண்ணிகிட்டே போகிறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அவருக்கு தெரிய வருது, நம்ம வழி தவறிட்டோம், எங்கேயோ தொலைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் அவர் அப்சர்வ் பண்ணிட்டு வந்த அந்த வெளிச்சம், கைடன்ஸ், அதுவும் இப்போ இல்லை. காடு பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்ந்த காடு. அப்புறம் உணர்றாரு, இது வரைக்கும் அவர் கேட்ட அந்த குருவிகள், பூச்சிகளுடைய சத்தம் அங்கே வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே வந்து எந்த ஜீவராசியும் வாழலை. இப்போ இதன் மூலம் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ இப்போ அவருக்கு ஹெல்ப் பண்ண யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னந்தனியாக இருக்கார். அப்போ என்ன பண்ணுறாரு, இது வரைக்கும் வந்த பாதையில் அவருக்கு கேட்டது தெரியுமா, சின்ன சின்ன ஒலிகள் அப்சர்வ் பண்ணிட்டு வந்தார்ல. இப்போ அந்த ஒலிகள் எந்த திசையிலேருந்து வந்தது, அந்த திசையை வந்து ட்ரேஸ் பண்ணுறாரு. இது வரைக்கும் அவர் வந்த பாதையை அப்படியே ரீடைரக்ட் பண்ணிட்டு பின்னாடி போகிறார்.